எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இன்றைக்கி ரொம்ப உபயோகமான முறையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே நேரத்தில் இது இவ்வளோ சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை கொடுத்ததுக்காக புதுயுகம், ஏன்னா ராடான் டிவிங்கிறது ராதியா அது சொந்த பொண்ணு அப்படிங்கிற முறையில் அவங்க பண்ணுறது ஒரு பெரிய விஷயமாக தெரியல. ஆனால் புதுயுகம் இது கூட சேர்ந்து அவங்க இவ்வளோ சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை நடத்துனதுங்கிறது உண்மையிலேயே அவங்களுக்கு என்னுடைய ரொம்ப இது ஒரு அவங்களுக்கு இது ஒரு பெரிய இவங்களுக்கும் பெரிய ஹானர் பண்ண மாதிரி ராடான் டிவி எம்ஆர் ராதா சாருக்கும் இவங்களுக்கெல்லாம் ஹானர் பண்ண மாதிரி ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு ஈவினிங் கொடுத்துருக்காங்க. இந்த நாடகத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது எல்லாம் ஸ்ரீபிரியா அவங்கெல்லாம் சொன்ன மாதிரி அந்த ரெண்டாவது நாடகம் அப்படிங்கிறது எல்லாருமே ரொம்ப அதை இன்வால்வ் ஆக முடிஞ்சது. எல்லாருமே அந்த ஒரு நாடக கலைஞன் அவனுக்கு ஒரு பையன் இருந்தானா அவன் எவ்வளோ ஃபீல் பண்ணுவான், அந்த பையனுக்கு ஒரு குறை இருக்குதுங்கும் போது அதையும் தாண்டி எப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது பண்ணது ரொம்ப பிடிச்சது. மூணாவதாக நடந்த அந்த நாடகத்தில் ரொம்ப சிறப்பான ஒரு சமாச்சாரம் என்னென்னா, அந்த டீம் மொத்த பேர்த்தையும் பாராட்டணும். என்னென்னா இன்றைக்கி மாடர்ன் அப்படின்னு சொல்லி என்னென்னவோ மாறிட்டு வந்தால் கூட அவங்க அந்த பழைய கலையை கொஞ்சம் கூட அது அழிஞ்சிடாமல் இருக்கணும். ஃபஸ்ட் நாடகம் கூட நல்ல டேலண்ட் இருந்தது, ஆனால் என்னென்ன எங்களுக்கு கொஞ்சம் புரியல. எனக்கு புரியலங்கிறது எல்லாத்துக்கும் அது ஒரு பெரிய மேட்டர் இல்லை. ஏன்னா இங்கிலீஷில் நிறைய வார்த்தைகள் வந்ததுனால என்னால் ஃபாலோ பண்ணிக்க முடியல. நாங்கள் நாடகம் போடும்போது அந்த அந்த காலத்தில் இந்த யார் இன்ஸ்பெக்டர் கேரக்டர்லாம் செய்வாங்களே ஹாஃப் பேண்ட்டு, அது நல்லா கஞ்சி போட்டு நல்லா மடத்தில் அப்படி நிற்கும். நல்லா பெரிய ஸ்டேஜு. ஒருத்தர் முன்னால் இன்ஸ்பெக்டர் முன்ன எதற்காக கைது செய்ய வந்திருக்கேன்னு தெரியுமான்ட்டு வந்தான். முன்னால் உட்காந்துருக்கேன் ஜட்டி தெரியுது அப்படின்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு டைலாக் கூட அவனால் பேசவே முடியல, அப்படியே பின்னால் வந்துட்டான். அடுத்தது நான் தான் டைரக்டர் அந்த நாடகத்துக்கு. முன்னால் போய் பேசுகிறேன்னா கடைசி வரைக்கும் போக மாட்டேன்ட்டான். ஸோ அது மாதிரி நாடகத்தில் ஏதாவது ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டா கூட ரொம்ப கஷ்டம். பட் இங்கெல்லாம் எவ்வளோ லென்த்துக்கு எவ்வளோ ஒரு சர்வசாதாரணமாக பேசுகிறாங்கங்கும்போது அதை கேட்கும்போது ரொம்ப ஆனந்தமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது, மகிழ்ச்சிகரமான ஒரு மாலை பொழுது. நன்றிம்மா. தேங்க்யூ சார். எல்லாருமே கொஞ்சம் ஸ்டேஜ்லேயே இருங்க. ஒரு பிரபலமான ஒரு நடிகர், முக்கிய நபர் இந்த விழாவுக்கு வர வேண்டியது, அவர் வர முடியாத காரணத்தினால அவருடைய ஏவி நமக்காக அமைச்சிருக்காரு. கேன் வி ஹேவ் தி ஏவி ப்ளீஸ்? எம்ஆர் ராதா அவர்கள் பெரும் கலைவேந்தர்கள் பட்டியலில் முக்கிய இடம் பெறும் ஒரு மாபெரும் தமிழ் கலைஞர். கல்விக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு அறிவுடைய நல்ல கலைஞர், சமுதாய நேசர், பகுத்தறிவுவாதி. இவையெல்லாம் தான் என்னை அவர்பால் ஈர்ப்பு கொள்ள செய்கிறது. இன்னும் நான் ஒரு பகுத்தறிவாளனாக வளர வளர ராதா அவர்களின் பால் என் அன்பு இன்னும் மிகுந்து கொண்டு தான் இருக்கிறது. சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது அவரை போல் நடித்து காட்டும் ஒரு காட்சி வரும். அதற்கு கூட நின்று உதவியவர் திரு எம்ஆர் ராதா அவர்கள். யூஸ்வலி மிமிக்ரி பண்ணும்போது ஒரிஜினல் ஆர்டிஸ்ட் கிட்ட நின்று கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. அந்த பெரும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. ராதா அவர்களே கிட்ட நின்று நான் அப்படி பண்ண மாட்டேன் இப்படி பண்ண என்று தன்னுடைய பாணியை என்னுள் புகுத்திய அந்த காலம் பாதகாணிக்கை என்ற படம் அது எனக்கு நினைவிருக்கிறது. அந்த குரல், அவர் மக்களுக்கு தந்த செய்தி, கொள்கை எல்லாமே எனக்கு அவரை பொறுத்தவரை பிடித்த விஷயங்கள். தனது வாழ்க்கை அவர் விரும்பிய, அவர் நடந்த வழிப்படி நடத்தி காட்டியவர். தவறுகளுக்கு மன்னிப்பு கோர தயங்காதவர். மரியாதை சற்றும் யாரையும் குறைத்து மதிப்பிடாதவர். என்னை நீங்கள் வாங்க போங்க தான் கூப்பிடுவார். என்னை இந்த வயசுலேருந்து தெரியும். பட்டு ஒரு முறை அவர் சிறையிலிருந்து வெளிவந்த பிறகு அவரை அதிகம் பார்க்க முடியவில்லை. ஒரு கல்யாணத்திற்காக அவரை பார்க்க போயிருந்தேன். அப்பொழுது நானும் ஏதோ பேர் சொல்லும் அளவுக்கு ஒரு சின்ன நடிகனாக இருந்த போதிலும் நான் வந்திருக்கிறேன் என்று தெரிந்ததும் அவர்பால் எனக்குள்ள அன்பை புரிந்து கொண்டு மேடை விட்டு இறங்கி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு ஏதோ எனக்கு தெரியாத மொழியில் பாலேவோ ஃபாசே என்றார். என்னென்ன புரியல, என்ன ஃப்ரெஞ்சு தெரியாத அவங்களுக்கு நான் ஜெயிலில் கற்றுக்கிட்டேன் என்று சொன்னார். அப்படி
ஒரு மாணவனாகவே 60களில் மாணவனாக இருந்தவர் அவர். வியத்தகு திறமையாளர். அவரின் பெயரால் ஒரு நாடக போட்டி நடப்பதும் அதில் பல பேர் பங்கெடுத்துக் கொள்வதும் அதில் வென்றவர்களுக்கு இன்று விழா எடுப்பதும் மிகவும் சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி. இதை அவரும் விரும்பியிருப்பார். அவர் கலையை வேறு கோணத்தில் வேறு மரியாதையுடன் பார்த்தவர். நாமெல்லாம் பார்க்கும் அந்த சரஸ்வதி ரூபமாக அவர் கலையை பார்க்காதவர். அவருக்கு கலைஞர்கள் பங்கு பெறும் ஒரு கலை விழா மிகவும் பிடிக்கும் என்று நான் நினைக்கிறேன். அவர் பெயரால் நடக்கும் இந்த விழா வெற்றி பெறவும், இனியும் பல விழாக்கள் இதுபோல் நடக்கவும், இன்னும் பல கலைஞர்கள் அவர் பெயரால் பரிசு பெறவும் என் வாழ்த்துக்கள். வணக்கம். அடுத்தது ஒரு அழகான பாட்டை பாட வராங்க பிரியா ஹிமேஷ். துடிக்குது